வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இந்திரா காந்தி மகளை மீட்டெடுத்தால் அரசுக்கு எதிரான அனைத்து சிவில் வழக்குகளும் கைவிடப்படும். தனது முன்னாள் கணவரின் பிடியில் உள்ள தனது மகள் பிரசன்னா டிக்ஷா மீட்கப்பட்டு தன்னிடம் ஒப்படைக்கப்படுவாரேயானால் அரசாங்கம் மற்றும் போலீஸ் துறைக்கு எதிராக தாம் தொடுத்துள்ள அனைத்து சிவில் வழக்குகளையும் கைவிடுவதாக ஒரு முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியரான இந்திரா காந்தி அறிவித்துள்ளார். அத்துடன் வரும் நவம்பர் 22ஆம் தேதி சனிக்கிழமை கோலாலம்பூர் சோகோவில் இருந்து புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்திற்கு நீதி கேட்டு தாம் மேற்கொள்ளவிருக்கும் ஊர்வலத்தையும் கைவிடுவதற்கு இந்திரா காந்தி தயாராக இருப்பதாக இந்திரா காந்தி நடவடிக்கை குழுவின் தலைவர் அருண் துரைசாமி தெரிவித்துள்ளார். இந்த சட்ட நடவடிக்கைகளும் போராட்டங்களும் ஒரே நோக்கத்தை முன்னிறுத்தி நடத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திரா காந்தியின் மகள் பிரசன்னா டிக்ஷாவை அவரின் தாயாரிடம் ஒன்று சேர்க்க வேண்டும். இது நடக்குமானால் அரசு மற்றும் போலீஸ் துறைக்கு எதிராக இந்திரா காந்தி மேற்கொண்டு வரும் அனைத்து சிவில் வழக்குகளும் மீட்டுக் கொள்ளப்படும் என்று கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அருண் துரைசாமி தெரிவித்தார். மலேசியாவிற்கும் எத்தோப்பியாவிற்கும் இடையிலான உறவுகளை புதிய திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் எத்தோப்பிய அதிபர் தாயே அட்ஸ்கே செலாசே அம்டேவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். மலேசியாவிற்கும் எத்தோப்பியாவிற்கும் இடையில் 60 ஆண்டு காலமாக கட்டி காக்கப்பட்டு வரும் நல்லுறவை நினைவுகூரும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையில் உள்ள பாரம்பரிய ஒத்துழைப்பை தாண்டி மென்பொருட்கள், ஹலால் பொருளாதாரம், சைபர் பாதுகாப்பு மற்றும் கூட்டு வளர்ச்சிக்கு இடமளிக்கும் வியூக பகுதிகள் போன்ற உயர் மதிப்பிலான துறைகள் புதிய திக்கை நோக்கி நகர்த்தப்படுவதற்கு இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒரு முக்கிய அரச தந்திர மையமாக எத்தோப்பியா அங்கீகரிக்கப்பட்டதற்கு இணங்க கடந்த செப்டம்பர் மாதம் தலைநகர் அடிஸ் அபாபாவில் மலேசிய தூதரகத்தை மீண்டும் திறக்கப்பட்டதன் மூலம் மலேசியாவின் உறுதிப்பாட்டை இது நிரூபிக்கிறது என்று நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வர்த்தக பயணம் மேற்கொண்டுள்ள டத்துஸ்ரீ அன்வார் தமது பயணத்தின் முதலாவது நாடாக எத்தோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவிற்கு வருகை மேற்கொண்டு அந்த நாட்டின் அதிபருடன் இன்று புதன்கிழமை அதிகாரப்பூர்வ சந்திப்பை நடத்தினார். கடந்த திங்கட்கிழமை மாலையில் சுங்காய் கிளாங் ஆற்றின் சலோமா பாலத்தின் கீழ் நின்று கொண்டிருந்த போது திடீர் என்று கரை புரண்டோடிய வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக நம்பப்படும் 34 வயது கட்டுமான மேலாளர் கே சுரேஷை தேடும் பணி நாளை வியாழக்கிழமை மீண்டும் தொடங்கப்படவிருக்கிறது. இன்று காலையில் சுரேஷின் 4-வீல் டிரைவ் பஜேரோ மிட்சுபிஷி வாகனம் ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்ட வேளையில் அவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சம்பவ இடத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் சுரேஷின் வாகனம் மூழ்கிய நிலையில் இன்று காலை 8:30 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் டாம்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சசாலி அடாம் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் ரவாங்கைச் சேர்ந்த 34 வயது சுரேஷ் நன்கு நீச்சல் தெரிந்தவர் என்றும் பலருக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துள்ளார் என்றும் அவரது சகோதரர் கே சுரேன் தெரிவித்துள்ளார். எனினும் கரை புரண்டோடிய வெள்ளத்தில் அதனை எதிர்கொள்வதில் அவருக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சுரேன் குறிப்பிட்டார். சுரேஷை தேடும் பணியில் தீயணைப்பு மீட்பு படை, பொது தற்காப்பு படை, அரச மலேசிய போலீஸ் படை மற்றும் 21 மூக்குளிப்பவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை 5:30 மணியளவில் கனத்த மழை பெய்து கொண்டிருந்த போது கோலாலம்பூர் கம்போங் பாருவிற்கு அருகில் சுங்காய் கிளாங் ஆற்றில் சலோமா பாலத்தின் கீழ் கட்டுமான தளத்தில் நின்று கொண்டிருந்த சுரேஷ் மற்றும் 11 அந்நிய நாட்டவர்களும் ஆற்றில் திடீர் என்று உயர்ந்த நீர் மட்டத்தில் சிக்கிக் கொண்டனர். தீயணைப்பு மீட்பு படைக்கு தகவல் அளிக்கப்பட்டு 11 அந்நிய பிரஜைகளும் கயிற்றின் உதவியுடன் காப்பாற்றப்பட்ட வேளையில் தனது வாகனத்தை நகர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த சுரேஷ் நீரில் அடித்து செல்லப்பட்டார். அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட 3 முக்கிய பெரிய சம்பவங்கள் குறித்து விசாரணை செய்வதற்கு போக்குவரத்து அமைச்சு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளதாக அதன் அமைச்சர் ஆந்தனி லோக் அறிவித்துள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் கூரையில் ஏற்பட்ட விரிசல், ஜொஹோர் தஞ்சோங் புலப்பாஸ் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடி சம்பவம் மற்றும் பட்டபட் ரயில் நிலையத்தில் கம்யூட்டர் ரயில் தடம் புரண்ட சம்பவம் ஆகிய 3 சம்பவங்கள் குறித்து விசாரணை செய்யப்படும் என்று ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். சுயேட்சை குழு மூலம் நடைபெறும் இந்த விசாரணைகள் யாவும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும் என்று ஆந்தனி லோக் உறுதி அளித்தார்.
நாடு முழுவதும் கல்வி இடைவெளியை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்ட மடானி தத்தெடுப்பு பள்ளி திட்டத்தில் 900க்கும் மேற்பட்ட பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் மடானி அரசாங்கத்தின் உறுதியையும் அர்ப்பணிப்பையும் நிரூபிக்கிறது என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளுக்கு பெரும் நன்மைகளை வழங்கியுள்ளது என்றும் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் கூறினார். இந்த மடானி தத்தெடுப்பு பள்ளி திட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட பள்ளிகள் சிறியதாக இருந்தாலும் கணிசமான நன்மைகளை பெற்றுள்ளன. இந்த பள்ளிகள் உண்மையிலேயே அதிர்ஷ்டமிக்கவையாகும். காரணம், ஒவ்வொரு பள்ளியிலும் அனைத்து வகுப்புகளும் ICT எனப்படும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப உபகரணங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளன. கல்வி திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை வெற்றிகரமாக செயல்படுத்த இது உதவுகிறது என ஃபட்லினா சிடேக் தெரிவித்தார். இன்று பினாங்கு சுங்கைபாக்கா தேசிய தொடக்கப்பள்ளிக்கு வருகை புரிந்த போது செய்தியாளர்களிடம் ஃபட்லினா சிடேக் இதனை தெரிவித்தார். வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை மலேசியாவில் திருக்கார்த்திகை உபய விழா மிகவும் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா அறிவித்துள்ளார். திருக்கார்த்திகை திருநாளை முன்னிட்டு கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் மற்றும் கோற்றுமலை ஸ்ரீ கணேசர் கோயிலில் சிறப்பு பூசைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று மாலையில் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் என்று தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்துள்ளார். ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோயில் பத்துமலை திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் 6 கால பூசைகள் நடைபெறுவதுடன் மாலையில் சொக்கப்பானை கொளுத்துதல் நிகழ்வும் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை தீப திருநாளில் மேற்கு குகை கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளில் பக்தர்களால் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு பக்தி பரவசத்துடன் திருக்கார்த்திகை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோன்று இவ்வாண்டும் அக்கண்கொள்ளா காட்சியை காண யாவரும் திரண்டு வருவீர் என்று தான் ஸ்ரீ நடராஜா அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சபா சட்டமன்ற தேர்தலில் ஆளும் GRS கூட்டணி குறுகிய பெரும்பான்மையில் வெற்றி பெறும் என்று மாநில முதலமைச்சரும் அந்த கூட்டணியின் தலைவருமான டத்தோஸ்ரீ ஹஜி நோர் தெரிவித்துள்ளார். 73 சட்டமன்ற தொகுதிகளில் 37 இடங்களுக்கு மேல் கைப்பற்றி குறுகிய பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். GRS போட்டியிடுகின்ற மொத்தம் 55 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 40 இடங்களை கைப்பற்ற முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். லுமாடான் மற்றும் கிளியாஸ் ஆகிய தொகுதிகளை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் RON 97 மற்றும் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 3 காசு உயர்வு கண்டுள்ளது. பெட்ரோல் RON 97 3.25 இருந்து 3.28 விலை உயர்ந்துள்ள வேளையில் தீபகற்ப மலேசியாவில் டீசல் 3.07 இருந்து 3.10 ஏற்றம் கண்டுள்ளது. பெட்ரோல் RON 95 விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அது தொடர்ந்து RM1.99 விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் அபாயகரமாக வாகனத்தை செலுத்தி 3 மரணத்தை விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 17 வயது இளைஞர் செய்து கொண்ட பிரதிநிதித்துவ மனுவை சட்டத்துறை அலுவலகம் நிராகரித்தது. இவ்வழக்கு விசாரணை இன்று சிரம்பான் நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் சைஃபுல் சயோத்தி முன்னிலையில் நடைபெற்ற போது அந்த 13 வயதுடைய இளைஞர் சமர்ப்பித்த பிரதிநிதித்துவ மனுவை சட்டத்துறை தலைவர் நிராகரித்துவிட்டதாக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் P. ரூபினி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த மார்ச் 6ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் ஜலான் பர்சியாரான் சினாவாங்கில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 15 வயது ஐடில் ரம்டான் அப்துல்லா, 15 வயது முகமது அஸ்வாரி லோத்பி மற்றும் 17 வயது ஐசார் அசீம் அப்துல்லா ஆகியோர் உயிர் இழந்தனர். நெடுஞ்சாலையின் அவசர தடத்தில் பஞ்சரான காரின் டயரை மாற்றிக் கொண்டிருந்த மாதுவை கொண்டெய்னர் லாரி மோதியதில் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டார். இந்த சம்பவம் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 260.6வது கிலோமீட்டரில் சிரம்பானுக்கு அருகில் இன்று காலையில் நிகழ்ந்தது. இதில் 31 வயது மாது உயிர் இழந்ததாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசஹார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். காடோங்கைச் சேர்ந்த அந்த மாது சினாவாங்கில் உள்ள வேலை இடத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது காரின் வலதுபுற டயர் பஞ்சரானதாக கூறப்படுகிறது. காரை அவசர தடத்தில் நிறுத்தி டயரை மாற்றிக் கொண்டிருந்த போது அவரை 24 வயது நபர் செலுத்திய கொண்டெய்னர் லாரி மோதி தள்ளியதாக அசஹார் குறிப்பிட்டார். சவ பரிசோதனைக்காக அந்த மாதுவின் உடல் ரம்பாவ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார்.
லங்காவில் சுற்றுலா மேற்கொண்டிருந்த ரஷ்ய தம்பதியரின் உல்லாச பயணம் சோகத்தில் முடிந்தது. கடந்த சனிக்கிழமை ஜெல்லி மீன் கடித்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த அந்த தம்பதியரின் 2 வயது ஆண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்தது. விளாடிமிர் லாகுபனெட்ஸ் என்ற அந்த ஆண் குழந்தை இன்று காலை 9:46 மணிக்கு அலுஸ்டா சுல்தானா பஹியா மருத்துவமனையில் உயிர் இழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ரஷ்யா கபராவ்ஸ்க் நகரை சேர்ந்த குழந்தையின் தந்தை நிகிதா லாகுபனெட்ஸ் கூறுகையில், தானும் தனது மனைவியும் தங்கள் மகனை லங்காவி சின்னாங் சதுக்கத்திற்கு அருகிலுள்ள கடற்கரையில் காலை 7:30 மணியளவில் நடைப்பயணத்திற்கு அழைத்துச் சென்றபோது இந்த சம்பவம் நடந்ததாக கூறினார். கடற்கரையில் குழந்தைக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்த போது திடீர் என்று அலறி அழுதது. தனது மனைவி குழந்தையை சோதனை செய்தபோது குழந்தையின் கால்களில் ஜெல்லி மீன் கடித்திருப்பது தெரியவந்தது. பின்னர் உடனடியாக குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக 32 வயது நிகிதா லாகுபனெட்ஸ் தெரிவித்தார். கோலாலம்பூர் ஜலன் ஈப்போவில் PPR அடுக்குமாடி குடியிருப்பை நோக்கி செல்லும் சாலையில் லாரி மோதி தள்ளியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் உயிர் இழந்தார். இந்த சம்பவம் இன்று காலை 11 மணியளவில் நிகழ்ந்தது என்று கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் பிரிவின் உதவி ஆணையர் முகமது ஜம்சூரி முகமது ஈசா தெரிவித்தார். ஜலன் ஈப்போவில் இருந்து வந்து கொண்டிருந்த லாரி ஒன்று ஜலன் PPR கம்போங் பத்துவில் இடதுபுறம் திரும்பிய போது மோட்டார் சைக்கிளை மோதியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் 79 வயது முதியவர் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி பலத்த காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டார் என்று இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் முகமது ஜம்சூரி முகமது ஈசா குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.